நண்பர்களே, இந்த நாட்டை பற்றி மிகவும் குறைவான மக்களே அறிவார்கள். ஆனால் யாரேனும் இங்கு வந்தால் அதன் கலாச்சாரம், இயற்கை அழகு மற்றும் கவர்ச்சிகரமான மக்களால் மயக்கமடைவார்கள். இது ஐரோப்பாவிற்கு செல்வதற்கான மிகவும் மலிவான மற்றும் எளிதான வழி என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தானியர்கள் இங்கே வீசாவை வீட்டிலிருந்தே சொந்தமாக பெற முடியும். இந்த நாட்டின் அழகு மிகவும் சிறந்தது என்னவென்றால், மக்கள் தொகையை விட 2 மடங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். ஆம், இன்று நாம் அல்பேனியா சந்தர்சனத்திற்கு செல்கிறோம். இந்த நாட்டில் 50% அதிகமான முஸ்லிம்கள் இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமிலிருந்து மிகவும் தூரமாக இருக்கிறார்கள். ஏன் இப்படி? இங்கே மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகிறார்கள்? அவர்களின் பழக்க வழக்கங்கள், மரபுகள் எப்படி இருக்கும்? ஐரோப்பாவில் உள்ள மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அல்பேனியாவிற்கு ஏன் முன்னுரிமை அளிக்கிறார்கள்? இன்று வீடியோவில் நாம் இந்த நாட்டு வீசா எப்படி பெறுவது என்று சொல்லப் போகிறோம். அதோடு திரானா நகரத்தில் உள்ள அழகிய காட்சிகள், பெரட் நகரத்தில் உள்ள பழைய தெருக்கள், இவை 1000 ஜன்னல்களின் நகரம் என்று அழைக்கப்படுகின்றன, மற்றும் சரண்டா நகரம் அட்ரியாட்டிக் கடலின் முத்து என்று அழைக்கப்படுகிறது காட்டுவோம். இந்த நாடு பங்கர்களின் நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இறுதியாக 40 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களை யார் கைதிகளாக வைத்தார்கள்? இங்கே படிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு எவ்வளவு? இவை அனைத்தும் இன்றைய வீடியோவில் உள்ளன. வாருங்கள், அல்பேனியாவின் அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். அல்பேனியாவின் அதிகாரப்பூர்வ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் அல்பேனியா. இது தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள பால்கன் பகுதியில் உள்ள அழகிய நாடு. இது அட்ரியாட்டிக் கடல் மற்றும் அயோனியன் கடற்கரையில் அமைந்துள்ளது. இதன் எல்லைகள் மாண்டனீக்ரோ, கொசோவோ, மாசிடோனியா மற்றும் கிரீஸுடன் இணைகின்றன. இது ஐரோப்பாவின் மறைக்கப்பட்ட நிதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதை பற்றி உலகில் மிகவும் குறைவான மக்களுக்கே தெரியும். இயற்கை அழகு, பழங்கால கலாச்சாரம் மற்றும் தூய்மையான தெளிவான கரைகள் இதன் சிறப்பு அடையாளம். நாட்டின் மக்கள் தொகை சுமார் 27 லட்சம் மற்றும் பரப்பளவு 27,000 சதுர கிலோமீட்டர்கள். நாட்டில் 70% நகரங்களில் 30% கிராமப்புறங்களில் வசிக்கிறார்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் நாடு மத சார்பற்றதாக இருப்பதால் மக்களுக்கு மதத்துடன் தொடர்பு மிகவும் குறைவு. சுமார் 51% முஸ்லிம்கள், 16% கிறிஸ்தவர்கள் மற்றும் 14% மக்கள் எந்த மதமும் இல்லாதவர்கள். அல்பேனியாவின் நாணயம் அல்பேனியன் லெக். ஒரு லெக் சுமார் 3.40 பாகிஸ்தானி ரூபாய்க்கு சமம். அல்பேனியாவின் ஜிடிபி $30 பில்லியன் மற்றும் மக்களின் வருடாந்திர வருமானம் சுமார் $1000. தலைநகரம் திரானா நகரம். இது நாட்டிலேயே மிகப்பெரிய நகரம். இந்த நாடு ஐரோப்பாவில் இருந்தாலும் இன்னும் ஐரோப்பிய யூனியன் உறுப்பினர் இல்லை. ஆனால் 2019 நேட்டோவில் சேர்ந்தது மற்றும் நிபுணர்களின் மதிப்பீட்டுப்படி 2030 ஆண்டளவில் ஐரோப்பிய யூனியனில் சேரலாம். அல்பேனியா மக்கள் எளிமையான வாழ்க்கை நடத்துகிறார்கள், விருந்தோம்பல் செய்கிறார்கள் மற்றும் வாக்குறுதிகளுக்கு மிகவும் நேர்மையானவர்கள். 2ஆம் உலகப் போரின் போது ஐரோப்பா முழுவதும் யூதர்கள் கொல்லப்படுகையில் அல்பேனியா மட்டுமே யூதர்களுக்கு அடைக்கலம் அளித்த ஒரே நாடு. இதற்கு காரணம் அவர்களின் பெசா மரபு, அதாவது விருந்தினர் எந்த மதம் அல்லது இனத்திலிருந்து வந்தாலும் அவரின் பாதுகாப்பை கடமையாக கருதுவது. இங்கே மக்கள் வண்ணமயமான உடைகள், கைவினைஞர்கள் தைத்த சட்டைகள் அணிகிறார்கள். இவை அவர்களின் கலாச்சாரத்தின் அடையாளம். குடும்ப அமைப்பு வலிமையானது மற்றும் பெரியோருக்கு அதிக மரியாதை இருக்கும். 1944 முதல் 1985 வரை என்வர் ஹோக்சாவின் கடுமையான கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. 1987 அவர் நாட்டை உலகிலேயே முதல் அதிகாரப்பூர்வ மதமற்ற நாடாக அறிவித்தார். மசூதிகள், தேவாலயங்கள், கானஹாக்கள் இடிக்கப்பட்டன. வழிபாட்டில் தடை விதிக்கப்பட்டது. மக்கள் வெளியே செல்ல முடியாது, வெளியிலிருந்து யாரும் வர முடியாது. முழு நாடும் சிறைக்கூட மாறிவிட்டது. 1991 மத சுதந்திரம் மீட்டெடுக்கப்பட்டது மற்றும் மசூதிகள் மீண்டும் கட்டப்பட்டன. அதனால்தான் இன்று பலர் பெயரளவில் மட்டுமே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஆனால் நடைமுறையில் மதத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். இன்று அல்பேனியா வேகமாக வளர்ச்சி அடைகிறது மற்றும் மேல்நடுத்தர வருமான நாடுகளில் சேர்ந்துள்ளது. இங்கே 10,500 பாகிஸ்தானியர்கள் மற்றும் சுமார் 400 இந்தியர்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் அதிகமானோர் கடைகள், உணவகங்கள், வங்கி மற்றும் ஹோட்டல் துறைகளில் பணிபுரிகிறார்கள். நண்பர்களே, இந்த நாட்டின் மிகவும் நல்ல விஷயம் என்னவென்றால் அல்பேனியா வீசாவை நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைனில் பெற முடியும். அதன் சுற்றுலா வீசா சுமார் €30 கிடைக்கும். இந்த வீசாவிலேயே நீங்கள் வேலையும் தேடலாம். ஐரோப்பாவில் உள்ள மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இதன் வீசா மிகவும் எளிதானது. நீங்கள் இங்கே திருமணம் செய்தால் நாகரிகத்துவமும் எளிதாக கிடைக்கும். இந்த நாடு இரட்டை குடியுரிமையை அனுமதிக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து அல்பேனியாவிற்கு டிக்கெட் சுமார் $2,80,000 கிடைக்கும். பலர் முதலில் திரானா நகரத்திற்கு வருகிறார்கள். இந்த நகரம் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது மற்றும் வரலாற்றால் நிறைந்துள்ளது. ஏனென்றால் இங்கே 450 ஆண்டுகளாக ஒட்டமன் சாம்ராஜ்யம் ஆட்சி செய்தது. திரானாவில் மிகவும் புகழ்பெற்ற சதுக்கம் ஸ்கெண்டர்பேக் சதுக்கம். நகரத்தில் பல இடங்களில் ஒட்டோமன் காலத்து கட்டிடங்கள் காணப்படும். என்வர் ஹோக்சா நாடு முழுவதும் சுமார் 1,70,000 பங்கர்கள் கட்டினார். இதனால் சாத்தியமான போரில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று இன்று அவற்றில் பல பங்கர்கள் அருங்காட்சியகங்களாக மாற்றப்பட்டுள்ளன. திரானாவில் உள்ள எத்தம்பே மசூதி ஒட்டோமன் காலத்து அழகிய மசூதி. இதை 1991 மீண்டும் புனரமைத்தனர். இங்கே உறவும் மிகவும் புகழ்பெற்றது, குறிப்பாக அல்பேனியன் ரைஸ் ஃபால். நகரத்தில் இரவு வாழ்க்கையும் மிகவும் பிரபலம்.
பிரபலம். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அல்பேனியா மக்கள் தங்கள் நாட்டை அல்பேனியா என்று அல்ல ஸ்கிபேரியா என்று அழைக்கிறார்கள். இதன் பொருள் கழுகுகளின் நாடு. அதனால்தான் அவர்களின் கொடியில் 2 தலைகள் கொண்ட கழுகு இருக்கும். இங்கே ஆம் மற்றும் இல்லை என்பதற்கு தலையாட்டும் மழை உலகிலிருந்து வேறாக இருக்கும். திரானாவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் க்ரூயா கோட்டை உள்ளது. அங்கே ஒட்டோமன் காலத்து சந்தை இன்னும் உள்ளது. நாட்டின் எழுத்தறிவு விகிதம் 98%. மிகப்பெரிய பல்கலைக்கழகம் திரானா பல்கலைக்கழகம். கல்வி ஐரோப்பாவில் உள்ள மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் மலிவானது. 5 ஆண்டுகள் வசித்த பிறகு நாகரிகத்துவமும் பெறலாம். பிறகு நாம் பெரட் நகரத்திற்கு செல்கிறோம். 1000 ஜன்னல்களின் நகரம். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. அதன் பிறகு சரண்டா நகரம், அயோனியன் கடலின் முத்து. இது கிரீஸில் உள்ள கார்ஃபூ தீவிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதை அல்பேனியாவின் மாலத்தீவு என்றும் அழைக்கிறார்கள். பிறகு ஜிரோகாஸ்டர், கற்களின் நகரம். இங்கே முழு நகரமும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அல்பேனியாவின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ரோமன் ஆக்கிரமிப்பு, முதல் அல்பேனியன் அரசு, 450 ஆண்டுகள் ஒட்டோமன் ஆட்சி, 1912 சுதந்திரம் மற்றும் பிறகு 40 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் அடக்குமுறை. நண்பர்களே, இது இன்றைய தகவல் மிக்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோ. உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். புதிதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்.